Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து 23 இருக்கு. இந்த 23 லா காலேஜஸ் வந்து எந்தெந்த அட்ரஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்க யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் எல்எல்பி படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருப்பீங்க. அப்படி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொந்த மாவட்டத்திலே வந்து காலேஜ் வந்து கிடைச்சிருக்காது, வேற வெவ்வேறு மாவட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காலேஜ் கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்புறம் இந்த மாதிரி இந்த காலேஜ் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எங்கே இருக்கு, திருநெல்வேலியில் லா காலேஜ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து தனியாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால வந்து ஒரு வீடியோவே நம்ம வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 23 காலேஜோடைய அட்ரஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சென்னையில் காலேஜ் கிடைச்சிருக்கு, சென்னையில் வந்து லா காலேஜ் இல்லை, திருவள்ளூரில் வந்து இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு, அந்த காலேஜோடைய ஃபோன் நம்பர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பக்காவாக ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்க்கு எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே 23 லா காலேஜஸ் வந்து இருக்குது. அதில் 15 காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜும், மீதி இருக்கக்கூடிய அந்த 8 காலேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ் அப்படிங்கிற பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டர் காலேஜ் வந்து இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்தாலும் ஓகே, ப்ரைவேட் காலேஜ் கிடைச்சிருந்தாலும் ஓகே. அந்த காலேஜோட அட்மிஷன் போடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் காலேஜுக்கு நேரில் விசிட் பண்ணி தான் அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த 25 to 27 அக்டோபர் 25 to 27 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து 2 செட்டு ஜெராக்ஸு, ஸ்டாம்ப் பேப்பரு, அஃபிடவிட்டு, போஸ்டல் கவர், இது எல்லாமே நீங்கள் நேரடியாக வந்து போயிட்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போவே அந்த அட்ரஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு நோட் பண்ணி குறித்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துட்றேன். அதில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே உங்களுக்கு தனியாக வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 2 காலேஜ், அப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராம்நாடு, சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி, இந்த காலேஜஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு காலேஜை கிளிக் பண்ணணும், நான் சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜை நான் தெரிஞ்சுக்கணும் அட்ரஸ் அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த காலேஜோடைய இண்டிவிஜுவல் வெப்சைட்டு. அந்த காலேஜை பற்றி ஏதாச்சும் வந்து அப்டேட் வருது அப்படின்னா இந்த காலேஜ் வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த காலேஜோடைய அட்ரஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலேஜ் வெப்சைட்டுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே வந்து இந்த இடத்துல கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அந்த காலேஜோடைய அட்ரஸ் நீங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் இண்டிவிஜுவலாக போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை பற்றின அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது, எந்த தாலுக்காவில் இருக்குது, அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து மொபைல் நம்பர் கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜுக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ், நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜுக்குமே தனியாக வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காலேஜுக்கு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கான்டாக்ட் டியூஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த காலேஜோடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் இப்போதைக்கு அந்த காலேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜோடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், அந்த காலேஜை பற்றி நான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை வந்து மெயில் போட்டோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் பேர், இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், சிடி, மெசேஜ் ஏதாவது நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த மெசேஜை போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் அவங்களே வந்து கால் பண்ணி உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் காலேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். இது இந்த லிங்க்ல அப்படியே கீழே வரும்போது பிரைவேட் காலேஜ் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பிரைவேட் காலேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சேலத்தில் வந்து சென்ட்ரல் காலேஜ் இருக்குது, சரஸ்வதி லா காலேஜ் வந்து திண்டிவனமில் இருக்குது, அதே மாதிரி மதர் தெரசா நம்ம புதுக்கோட்டையில் இருக்குது, ஜிடிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஜிடிஎன் லா காலேஜஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜும் பிரைவேட்டில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதர் தெரசா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த காலேஜ் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா மதர் தெரசா காலேஜோடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள போகும். புதுக்கோட்டை பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். மதர் தெரசா அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய குரூப்பே வேற. குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்லாம் இதுதான். சரிங்களா? இப்போ இந்த காலேஜ் அட்ரஸ் நீங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கான்டாக்ட் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து அட்மிஷன் ரிலேட்டடாகவோ இல்லை ஏதாச்சும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாகவோ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி எல்லா காலேஜுக்குமே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இது வந்து எல்லாருமே இந்த ஒரு வீடியோ இந்த கமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த லா ரிலேட்டடாக, எல்எல்பி ரிலேட்டடாக எப்படி வந்து அட்மிஷன் வந்து போடணும், சார் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது A to Z நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 2 to 3 மந்த் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யாருக்கிட்டையும் நீங்கள் எந்த டவுட்டும் கேட்க முடியாத அளவுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கைட் பண்ணி நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. நிறைய பேர் எனக்கு வந்து கிரெடிட்லாம் கொடுக்குறீங்க ப்ரோ, உங்களுடைய கைடன்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை, நீங்கள் எனக்கு பக்காவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ அப்படிலாம் நிறைய பேர் வந்து கிரெடிட்லாம் பண்ணுறீங்க. கிரெடிட் ஒன் சைடு இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்க வந்து ஷேர் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது. நம்ம எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா காமராஜர் ஐயா மாதிரி நம்ம வந்து சிஎம்ஆர்லாம் ஆகணும்லாம் தேவையே கிடையாதுங்க. எல்லாருனாலையும் எல்லாமே பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல ஒரு ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? லேர்னிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை. சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் அடுத்தடுத்து என்ன வரும், லா யூனிவர்சிட்டியிலேருந்து அடுத்து என்ன அப்டேட் வருது அப்படிங்கிற உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், நம்மளுடைய ட்விட்டர் பேஜ் எல்லாமே வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போவே நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அடுத்தடுத்து எனக்கு போட்டிருக்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.